Welcome to JC Maths Tuition. 12th Business Maths Chapter 2 la example 2.1 நம்ம இப்ப பார்க்கலாம். Evaluate integral of ax square plus bx plus c divided by root of x dx. அதாவது இன்டகிரேஷன்ல வந்து நமக்கு இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு கீழே டிவிஷன் இருந்துச்சு நம்ம அதை அப்படியே நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே பவரில் எக்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் x power n dx இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். x power n plus 1 divided by n plus 1 plus c இதான் வந்துட்டு நம்மளோட ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா a into x square plus bx plus c அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தனித்தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க. ஆனால் இந்த dx ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கணும். Integral of a power x square by root x plus bx by root x plus c by root x இது எல்லாத்துக்கும் சேர்த்து dx. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த given sumல இருந்து இந்த பிளஸ் பார்ட் இது எல்லாத்துக்குமே வரும். இந்த ரூட் எக்ஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே வரும். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே தனித்தனியாக இது போட்டுக்கிறோம். அடுத்து நமக்கு உங்களுக்கு தெரியும் ரூட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பவர். நம்ம இப்போ பவர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம், எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எக்ஸ் பவர் 1/2 பவர்ல எடுத்து எழுதிக்கலாம் நம்ம இதைய. ஸோ பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் a பவர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் 1/2 பிளஸ் bx பை எக்ஸ் பவர் 1/2 பிளஸ் c பை எக்ஸ் பவர் 1/2 விட்டுட்டு இது dx கண்டிப்பா போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப பாருங்க, இது எக்ஸ் பவர் இங்கேயும் எக்ஸ் பவர்ல இருக்கு, இங்கே எக்ஸ் பவர் இருக்கு. அதாவது டிவிஷன்ல எக்ஸ் பவர் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் மேலே எக்ஸ் கீழே எக்ஸ் இந்த மாதிரி பவர் ரூல் அப்ளை பண்ண நம்ம இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ் பவர் எம் பை எக்ஸ் பவர் என் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் அப்படி எழுதலாமா? ஸோ அதே ஃபார்மெட்ல இங்கே பாருங்க, அங்கே இருக்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஏ பவர் ஏ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் 1/2 பிளஸ் பிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பவர் 1/2 பிளஸ் சி பை எக்ஸ் பவர் 1/2 dx இது அங்கே இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டு எக்ஸ் இந்த ஃபார்மெட்ல எழுதும் போது எக்ஸ் இன்டூ இப்போ எம்ங்கிற இடத்துல என்ன இருக்கு, இந்த 2 இந்த பவர் 2 மைனஸ் 1/2 இப்படி வரும். ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு 2 2s are 4 மைனஸ் 1 டிவைடட் பை 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3/2 சொல்லி கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? a இன்டூ இன்னும் இன்டகிரேஷன் நம்ம பண்ணலை, ஜஸ்ட் சிம்பிளிஃபை தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்டகிரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம். பவர் ஃபார்முலாவுக்கு இதை மாற்ற போகிறோம். ஸோ a இன்டூ எக்ஸ் பவர் 3/2 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது இப்போ இது டினாமினேட்டர் நியூமினேட்டர்னு இல்லாமல் நமக்கு ஒரே வேல்யூவாக கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் இங்கே வந்து எக்ஸ் எம்ங்கிற இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் பவர் இங்கே எக்ஸ் பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 மைனஸ் 1/2 1 மைனஸ் ஆஃப் நமக்கே தெரியும் எக்ஸ் பவர் 1/2 கிடைக்கும். அப்போ பி இன்ட்டு இந்த பி அப்படியே தான் வரும், பி இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்து பாருங்க பிளஸ் சி இது வந்துட்டு உங்களுக்கு இங்கே வேல்யூவே இல்லை, 1/2 கீழே இருக்கு. ஸோ நம்ம மேலே வந்து எக்ஸ் இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்மெட் அப்ளை பண்ண முடியும். மேலே எக்ஸே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கீழே இருக்கிறது மேலே கொண்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பவர் வந்துட்டு மைனஸ்ல மாற்றிடுவோம், எக்ஸ் பவர் -2 அந்த ஃபார்மெட்டில் இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை பவர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக சால்வ் பண்ணி சிங்கிள் இதில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அதை பிரித்து தனித்தனியாக இன்டகிரேஷன் எடுத்துக்கணும். நம்ம பாருங்கள், a பவர் x 3/2 dx plus integration of b into x power 1/2 dx plus c into x power minus 1/2 dx. இப்போ நம்ம தனித்தனியாக dx எடுத்து அதான் அந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணுறது. பாருங்க, ஃபார்முலா என்னது, x power n dx is equal to x power n plus 1 divided by n plus 1 பிளஸ் சி இதான் நம்மளோட ஃபார்முலா. அந்த இந்த எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்மேட்டுக்காக நம்ம இதை வந்து மாற்றிருக்கோம். இந்த ஏபிசி இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தான். ஸோ நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்க, இதில் கான்ஸ்டன்ட்னா ஏவை வெளியே எடுத்துட்டோம். நமக்கு இன்டகிரேஷனில்
x பவர் 3/2 dx. பாருங்க இப்போ இந்த ஃபார்முலாக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதா அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். அடுத்தது பிளஸ் b காமனா வெளியே எடுத்துறோம். காமன் கிடையாது, கான்ஸ்டன்ட் டேர்மா வெளியே எடுத்துட்டோம். அடுத்து பேலன்ஸ் x பவர் 1/2 dx பிளஸ் c காமனா எடுத்துட்டோம்னா x பவர் -1/2 dx. இப்போ நம்ம பவர் ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். பாருங்க இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம். இன்டகிரேட் பண்ண போறோம். சாரி, இப்போ நம்ம x பவர் 3/2 பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இன்டகிரல் சிம்பிள் போடக்கூடாது. x n+1 இருக்கா, அப்போ 3/2 + 1 டிவைடட் பை 3/2 + 1 + c. இந்த நம்ம இதை வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்டகிரேஷன் இந்த ஃபார்முலாக்கு சால்வ் பண்ணியாச்சு நம்ம. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிளஸ் சி கூட நம்ம லாஸ்டா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால எல்லாமே இன்டகிரேட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் இந்த பி இதை ஃபார்முலா படி கொண்டு போது x பவர் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1. அடுத்தது இந்த பிளஸ் சி அப்படியே வச்சுக்கலாம். இது x பவர் -1/2 + 1 டிவைடட் பை -1/2 + 1 பிளஸ் சி. நம்ம ஃபைனலாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பிளஸ் சி போட்டாச்சு. இப்போ பாருங்க, இது நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ இன்டகிரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான், இன்டகிரேஷன் இதோட முடிஞ்சது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணுறதுனா பாருங்க, a அப்படியே வச்சுக்கலாம். 3/2 2 × 1 2 3 + 2. இதெல்லாம் உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 × 1 2 வரும். அப்போ 5/2 மேலே என்ன இருக்கோ அது எதாவது கீழே வரும். 5/2 plus b 2 × 1 2. அப்போ x is equal to 3/2 வரும் divided by 3/2 plus c. இந்த மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1, அப்போ ப்ளஸ் ஆஃப் வரும். x 1/2 divided by 1/2 plus c. இப்போ நம்ம இங்கே கீழே இருக்கு இல்லையா, இந்த 5/2 நமக்கு என்ன ஆகிடும்? 2/5 இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே வந்துடும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 2/5 இந்த a அப்படியே தான் வரும். x பவர் 5/2 பிளஸ் இந்த 3/2 அங்கே போகும்போது 2/3 b x பவர் 3/2. நெக்ஸ்ட் பிளஸ் 2/1 நமக்கு 2/1 நமக்கு 2 தான் வரும். 2c x பவர் 1/2 பிளஸ் c கான்ஸ்டன்ட் டேர்ம். இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.